பகவானே கேரட்ட போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பகவானே தரமான கேரட்டுக்கு இது கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மலாம் போட்டு கால்ல போட்டு ஏறி மிதிச்சும் பார்த்துருக்கேன் வடக்கு சைட்லலாம். இவங்க என்னன்னா சூப்பரா அழகா அப்படியே அப்படியே மூட்டையில எடுத்துட்டு வந்து விவசாயம் விவசாயம் கிடையாது. வடக்கான்ஸ் வடக்குல இருந்து இறக்கிடுறாங்க. நம்ம ஊருக்காரலாம் ஒருத்த ஆள கூட காணாங்க ஃபுல்லா. ஃபுல்லா வடக்குல இருந்து இறக்கி அங்க ஃபுல்லா ரூம குடுத்து நீங்க பாட்டுக்கு வேலை பாருங்கன்னு சொல்லி, ஃபுல்லா மூட்டையா கேரட்ட எடுத்து கொண்டு வந்து வச்சு கிளீன் பண்ணி குடுத்தா, அடடா! சரியா இருந்துச்சு. பார்க்கும்போது அருமையா இருந்துச்சு. நெறைய கேரட் கீழ விழுந்து சிந்திலாம் கிடந்துச்சு. அதெல்லாம் கண்டுக்கிற வேணாம். அழகா அப்படியே ஃபர்ஸ்ட் மிஷினு. அதுலயும் மண்ணா கிடக்குற கேரட்ட ஃபுல்லா போட்டு அந்த மிஷின்ல போட்டு அப்படியே மூத்திரம் பெய்ற மாரி அப்படியே அப்படியே அடிக்குது பார்த்தீங்களா? அடிச்சு அப்படியே மேல ஏத்துது. ஒவ்வொன்னா ஏத்தி ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் மிஷின் வரப்போகுதுயா. நெக்ஸ்ட் மிஷின் பயங்கரமா இருக்கு. அத விட ரொட்டேட் பண்றாய்ங்கயா. ரொட்டேட் பண்ணி அடிச்சு ஃபுல்லா உள்ள கேரட்ல நோய் நொட்டி உள்ள மருந்து இருந்து ஏதோ அடிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து பறக்க விட்டுரும் பாத்துக்க. ஃபுல்லா அந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி சுத்தி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போது செம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா திங்கும்போது நம்ம சும்மா இந்த வெளிய சந்தையெல்லாம் கேரட் வாங்குவோம்ல, கடிச்சோம்னா ஒரு மாரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இது கடிச்சோம்னா அப்படியே உள்ள அல்வா மாரி. அல்வா செய்யவே தேவையில்ல. கேரட்டே அங்க அல்வா தான். அல்வாவே அங்க கேரட் தான். அந்த மாரி இருக்கு. அடுத்தடுத்து அப்படியே மிஷின்ல போட்டு எடுத்து கொண்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காய்ங்க. உக்காலி அதே மாரி அடுத்த மிஷினுக்கு போயிருச்சுயா. அது ஒரு மிஷினு. எத்தன மொத்தம் 3 கழுவு. மொத்தம் அங்கிட்டு ஒரு கழுவு, இங்கிட்டு ஒரு கழுவு, இது ஒரு கழுவு. மொத்தம் 3 கழுவு. நம்ம கூட அப்படி தேய்ச்சு கழுவ மாட்டோம். கேரட்டுக்கு அம்புட்டு தேய்ச்சு கழுவ விட்டுருக்காய்ங்கயா. திங்கிற பொருள்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படிதான் இருக்கணும் போல கால்ல போட்டு மிதிக்காம விட்டாய்ங்க. நல்ல வேள. இந்த மிஷின்குள்ள போய் அது ஒரு கழுவு கழுவி, எம்புட்றா மேல தோல் பிஞ்சுட்டு வந்துராதா அப்படின்ற மாரி இருக்கும். அடிச்சு அப்படியே கீழ அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு பாருங்க. இது ஒரு கழுவு, 2 கழுவு மொத்தம் 2 கழுவா 3 கழுவு. அங்கிட்டு ஒரு கழுவு, இங்கிட்டு ஒரு கழுவு, இங்கிட்டு ஒரு கழுவு, இங்கிட்டு ஒரு கழுவு. அப்படியே 3ஆ பிரிப்பாங்க இந்த கேரட்ட. என்னன்னா பெருசு, சின்னது, அப்படியே அதுக்கு சின்னது பேபி கேரட்ன்றுவாய்ங்க. சின்ன குழந்தை கேரட்டு, அப்பா கேரட்டு, அம்மா கேரட்டு. 3யும் அப்படியே வகை வகையா பிரிச்சு, ஒவ்வொரு சாக்குலயும் போட்டு, யாருக்கு பெரிய கேரட் வேணுமோ பெரிய கேரட் எடுத்துக்க. சின்னது வேணுமோ சின்னது. உன் சைஸுக்கு ஏத்த நான் சாப்பிடுறதுக்கு எப்படி சைஸுக்கு ஏத்த மாரி இவங்க வெட்டி சாப்பிடுவீங்களோ, அதுக்கேத்த மாரி சின்ன சின்னதா வெட்டுவீங்களோ, பெருசு பெருசா வெட்டுவீங்களோ, அதுக்கேத்த மாரி நீட்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி அழகா நீட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா நம்ம ஊர்க்காரங்க இருக்காங்களா? ஆமாமா. நம்ம ஊர்க்காரங்க இருக்காங்க. வடக்கான்ஸ் வந்து அந்த இதுல மூட்டை தூக்குறது, உள்ள கேரட்ட புடிங்கிட்டு வர்றது, அந்த மாரி வேலைலாம் நெறைய பண்ணாங்க. நெறைய அசாம்காரங்க தான்டா இருந்தாய்ங்க. அசாம்காரங்க, அந்த அங்கிட்டு சைனாக்காரங்க மாரி அவைங்க தான் இருந்தாய்ங்க. பாக்க பாவமே வேலை அம்புட்டு வேலை பாக்குறாய்ங்க போட்டு. நம்ம ஊர்ல வேலை பாக்குறவங்க சம்பளம் எவ்வளோன்றீங்க? வெறும் 3000, 4000. எந்த மூலைக்குயா பத்துது? ஆனா அவங்க அம்புட்டு சம்பளத்த வாங்கிட்டு சரி, சரின்னு சொல்லிட்டு அவங்க தலையாட்டி போற மாரி தலையாட்டிக்கிட்டு நம்ம இந்த ஊர் சொல்ற முதலாளி பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படிதாங்க ஃபுல்லா இருக்க வடக்கான்ஸ்ல அப்படிதான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 3000, 4000, 5000, 6000 தான் சம்பளமே. ரூ. 10 குறையாம தானங்க. ரூ. 10 தானங்க சம்பளமே. என்னமோ அத வாங்கி குடும்பம் நடத்தா சரித்தேன். ஆனா ஊட்டி கேரட் தாயா.